நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் மகளிர் உரிமை தொகையை பற்றி ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் புதியதாக ரேஷன் கார்டு விண்ணப்பம் செய்தவர்களுக்கு ரேஷன் கார்டு வழங்கும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. புதிய மகளிர் தொகை விண்ணப்பம் எப்போது வேண்டுமானாலும் சேர்க்கப்படலாம் என்பதால் இந்த பணிகள் வேகமாக நடந்து வருகிறது. தமிழ்நாட்டில் கடந்த சில மாதங்களில் பல லட்சம் பேர் ரேஷன் கார்டுகளை விண்ணப்பித்து வந்துள்ளனர். இப்படி தமிழ்நாட்டில் புதியதாக திருமணமானவர், புதியதாக வீடு குடியேறியவர்கள், தனி வீடு பிரிந்தவர்கள் பல ரேஷன் கார்டுகளை வாங்கி தொடங்கி உள்ளனர். இப்படி ரேஷன் கார்டுகளை வாங்க விண்ணப்பித்தவர் ஒருவர் இருவர் அல்ல, பல லட்சம் பேர். மொத்தமாக 2.80 லட்சம் விண்ணப்பித்துள்ளனர். இதில் இதுவரை ரேஷன் கார்டு வழங்கப்படாத மீதமுள்ள ரேஷன் கார்டுகள் அடுத்த 2 வாரங்களில் பெரும்பாலும் வழங்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளில் சென்று பொருட்கள் வாங்குபவருக்கு ஒரு நல்ல செய்தி வந்துள்ளது. அதன்படி ரேஷன் கடைகளில் தற்போது விண்ணப்பித்துள்ளவர்களில் 2.80 லட்சம் பேருக்கு 50 to 60,000 பேருக்கு புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படவில்லை. மீதமுள்ள பேருக்கு மட்டுமே ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. ரேஷன் கார்டில் இருந்து பெயர் சேர்ப்பு, பெயர் நீக்கம் செய்வதற்கு புதிய முறையை கடைபிடித்து வருவதால் இதனால் மக்கள் அவதிப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றன. இதனால் சில தாமதங்கள் ஏற்பட்டன. இந்த தாமதங்கள் களையப்பட்டு தற்பொழுது ரேஷன் கார்டு வழங்கப்பட்டு வருகிறது. இவர்கள் விண்ணப்பங்களை மேற்கொண்டு 1 வருடத்திற்கும் மேலாகிறது. ஆனால் இவர்களுக்கு ரேஷன் கார்டு கொடுக்கப்படாமல் போனதற்கு காரணம் லோக்சபா தேர்தல் விதிகள் காரணமாக ரேஷன் கார்டுகளை கொடுக்க முடியவில்லை. அதன் சரிபார்ப்பு பணிகளை செய்ய முடியவில்லை. இப்போது அதெல்லாம் முடிந்து ரேஷன் கார்டுகள் கொடுக்கப்பட்டு வருகின்றன. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மார்ட் கார்டு வடிவில் வழங்கப்பட்டு வருகின்றன. ஆனாலும் இன்னும் பலருக்கு ரேஷன் கார்டு வழங்கப்படவில்லை. புதிய விண்ணப்பங்கள் ஆய்வு செய்யவில்லை என்ற புகார்களும் உள்ளன. புதிய முறைகள். இந்த நிலையில் ரேஷன் கார்டில் பெயர் சேர்ப்பு, பெயர் நீக்கம் செய்வதற்கு புதிய வழிமுறைகளை கடைபிடித்து வருகின்றனர். புதிய முறைப்படி ரேஷன் கார்டில் இருந்து பெயர் சேர்க்கப்பட வேண்டும் என்றால் அதற்கான ஆவணங்கள் கொடுக்கப்பட வேண்டும். அதற்கு எக்ஸாம்பிளாக திருமணமாகி பெயர் நீக்கி புதிய ரேஷன் பெற அவர்களின் திருமண சான்றிதழ் கொடுக்க வேண்டும். இறப்பு காரணமாக பெயர் நீக்கம் செய்ய சான்றிதழ் கொடுக்க வேண்டும். தவறாக நீக்கப்பட்ட பெயர்களை மீண்டும் சேர்க்க நேரடி சோதனை செய்யப்பட வேண்டும். நேரடி சோதனை இந்த நபர் உள்ளார் என்பது என்று கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு பெயர் சேர்க்க வேண்டும். ஆனால் இந்த புதிய முறைப்படி கார்டுகளை சேர்க்கவும் நீக்கவும் மிக கடுமையான செயல்முறைகள் பின்பற்றப்படுகின்றன. மக்கள் அவ்வளவு எளிதாக இந்த முறையில் கார்டுகள் வழங்கப்படவில்லை. அதேபோல் பெயர் நீக்கமும் சேர்ப்பும் இதில் மிக கடினமாக உள்ளது. இதன் காரணமாக புதிய ரேஷன் கார்டுகள் விண்ணப்பித்த பலருக்கு ரேஷன் கார்டு கிடைக்கவில்லை என்ற தகவல்களும் வெளியாகியுள்ளன. புதிய ரேஷன் கார்டுகள் மீதமுள்ள பல பேருக்கு ரேஷன் கார்டு வழங்கப்பட்டு வருகிறது. இதற்காக ஸ்மார்ட் கார்டு அச்சடிக்கும் பணி நடந்து வருகிறது. புதிய ரேஷன் கார்டுகளை வழங்க இன்னும் 2 மாதங்கள் ஆகும் எனவும் கூறப்படுகிறது. மார்ச் முதல் வாரத்திற்குள் பெரும்பாலும் விடுபட்ட நபருக்கு புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் என்ற தகவல்களும் வெளியாகியிருக்கு. ஆனால் அவர்களும் உடனே ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்க முடியாது. அவர்களுக்கான புதிய லிஸ்ட் தயாரான பின்பே பொருட்கள் வழங்கப்படும் என்று ரேஷன் வட்டாரம் தகவல்கள் தெரிவிக்கின்றனர். இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இதுபோல கவர்மெண்ட் அறிவிப்புகள், அனைத்து உண்மை அறிவிப்புகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.